சபா வணக்கம். என்ன நானும் சபையின் சபைக்கு யார் என்று சொல்லுங்க சுவாமி. காமாட்சியம்மன் அருளாலும் ஜம்பு மகாரிஷியும் அசேதி அம்மனும் சேர்ந்து செய்த யாகத்தில் உட்படமான வன்னிய மகாராஜன் தெரிந்து கொண்டாயா சுவாமி. தவிர இன்னும் தெரியும் மணிமகனமானதும் என் காலில் அடிக்கிற குண்டலமானதும் எப்படி இருக்கிறது சுவாமி. அதுவும் தவிர நான் வரும் பொழுது அன்னத்தில் உள்ள தேவர்கள் எல்லாம் பூமாரி வழிய வேண்டும். அதுவும் தவிர இன்னும் தெரிவிக்கின்றேன். இப்படி சொல்லக்கூடிய 32 அதுவும் தவிர இன்னும் தெரிவிக்கின்றேன்.
லட்சக்கணக்கான ராணுவ வீரர்கள் நம்ம நெருங்கி நம்ம பின்னாடி சூழ்ந்து வர வேண்டும். அதுவும் தவிர இன்னும் தெரிவிக்கின்றேன். அரசே முந்தன் பாத சுவாமி மங்களம் உண்டாகட்டும். ஏந்திரப்பா செய்தே வழி இந்த வையகம்லாம் தடுத்து வாங்க போவரும் வச்சே சந்திரன் சூரியன் முதல் தனி ஆட்சி பெற்று ஆந்திர கேந்திர சரணை பெற்று கீர்த்தியாகியே ராஜனாக 7 பர்வதி பக்தனாக 5 வயது உள்ளவனாக அணில் வேண்ட ஆதிவீர ராஜனை திருவிழாங்குளம் மெச்சம்படியாக சுக்லபட்சம் பௌர்ணமி திதி சோமவாரம் சூரியன் முதல் 3 கிரகங்கள் உச்சபார்வை பெற்று உச்சபார்வை ஆட்சி பெற்று ஆட்சி கேந்திரம் திருக்கோணங்களும் சந்திர உபயாதி சனியை பெற்று இரண்டாவதாக பார்வதி பக்தனாகவும் ஜம்புவாசி புத்திரனாகவும் அசுரருக்கு யமனாகவும் அக்னி பகவான் பூர்ண அம்சத்துடன் லட்சம் கோடி சுத்த சேனங்களோடு 500 புத்திரனாக கோடி சூரிய பிரகாசமாய் அகில உதித்த வீரன் என்று தெரிந்து கொண்டாயா? அதுவும் தவிர இன்னும் தெரிவிக்க நான் சத்திரனாக பிறந்த வரலாறு தெரிவிக்கின்றேன். ராஜாவாக இருக்கின்ற காலத்தில் பல்லவரான் என்கிற நாமத்தை வைத்து வந்தார்கள். எப்படி என்றால்
ஏரி குளம் சரி சேர சோழ பாண்டியன் அணியிலே ஏரி குளம் திருப்பணிகள் முதலானது உண்டு பண்ணினார்கள் செய்தார்கள் ஆமாம் பல்லவராயன் அணியிலே பரமசிவனுக்கு அடிமை தொழில் செய்து வந்தார் ஆமா அப்போது மனமறிய பரமசிவன் மகனாக பிறந்தார் மறுபடியும் 10/8/16 நாள் யுகத்திலே படித்தளம் போட்டு பாண்டவருக்கு படித்தளம் போட்டு வைத்தார்கள் மறுபடியும் சக்கரவர்த்தியா பிறந்தார்கள் இன்னும் வண்ணினா பிறந்தவராக சொல்லுகிறேன் சொல்லுவார்கள் பூமியிலே பிரமாணம் அப்படினால் பிரம்ம ரிஷி கோத்திரம் சுமுத்திர ரிஷி கோத்திரம் சிவகோத்திரம் ஜம்பு மகாரிஷி கோத்திரம் சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் விஷ்ணு அடையாளம் அதென்றால் சாமலாவர்ணமும் திருநாமங்களும் உண்டானது இது தவிர அக்னி கோத்திரம் ஈஸ்வரி கோத்திரம் ஈஸ்வரையால் உற்பணம் செய்யப்பட்ட ருத்ராபுரி பட்டத்துக்கு அரசனானபடியால் எங்களுக்கு ஒரு ருத்ரவணி ஜாதி என்று பெயர் அதுவும் தவிர எனக்கோ விருதுகள் 32 அது எவ்வளவு என்றால் பிரதி சாமியான பத்திரகாளி கொடுத்த 10 காணித்து தேவேந்திரன் கொடுத்த வெள்ளை யானை கொன்ற மாலை மாலை அக்னி குதிரை சாம்பிராணி கவசம் பகல் தீபம் சங்கு சக்கரம் அருகால் பீடம் மகுடத்தோரணம் பாரக்காஞ்சியம் மகரக்கொடி கெருடக்கொடி மச்சக்கொடி மயில் கொடி அன்னக்கொடி தவளை சங்கு புல்லாங்குழி சங்கு சக்கரம் வர்ணத்தடுக்கு முத்துக்குடை வெள்ளப்பாவாடி படகால் சுழி ஈட்டி வெங்கலக்கொம்பு கங்கா பஞ்சவர்ண கவராரி உளவண்ட விருது ஜெயபேரி தடிமுட்டி வேட்டநாய் ஆக 32 எனக்கு விருதுகள் அதுவும் தவிர நம்ம உற்பத்தி செய்த தாயை கண்டு வந்தவன் செய்ய வேண்டும் பார்க்கலாமா இப்படியாக வன்னி மகாராஜர் தாயை கண்டு மந்திர வைப்பாடு செய்து அம்மன் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்க வேண்டும் என்று உலக மாதாவாக காமாட்சி அம்மனை தோத்திரம் செய்ய காமாட்சி அம்மன் சரிக்கு வருகிறது அனைவரும் கடைக்கு